ஹாய் நண்பர் நண்பி, நம்ம இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா அர்ஜுன் கபூர், ரகுல் பிரீத், பூமி பெட்னேக்கர் நடிச்சு இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற மேரே ஹஸ்பண்ட் கி பிபி படத்தோட மூவி ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். படத்தோட ஹீரோவான அர்ஜுன் கபூரும் பாத்தீங்கன்னா காலேஜ்ல அவங்க கூட படிச்ச பூமி பெட்னேக்கரையே பாத்தீங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்புறம் போக போக கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம போக பிரச்சனை வந்து ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் வாங்கிடுவாங்க. இதனால ஹீரோவோட அப்பாவும் பாத்தீங்கன்னா பையன் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க பெரிய ஒரு பிசினஸ் மேனுங்கிறதுனால பையனை என்ன சொல்லுவாங்கன்னா ரிஷிகேஷ்ல ஸ்டாப்பா இருக்கிற அவங்க பிசினஸை எடுத்து பாக்குறதுக்காக சொல்லுவாங்க. பத்தாவது வரைக்கும் ஹீரோட ஃப்ரெண்டு ரெஹானும் பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ண நம்ம அர்ஜுன் கபூர் பாத்தீங்கன்னா ஓகே சொல்லிட்டு அங்க போன இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ரகுல் பிரீத்தை மீட் பண்ணுவாங்க. ரகுல் பிரீத்தை மீட் பண்ணதான் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அப்படி சந்தோஷப்பட என்ன காரணம்னா இவங்களும் பாத்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் கபூர் கூட காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்க தான். இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணதுனால ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் போக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே இடையில காதலா மாறிடும். ஒரு கட்டத்துல கல்யாணம் பண்ணணும்னு நினைக்க போகையும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா ஹீரோ லைஃப்ல இருக்க ஃபாஸ்ட்டை பத்தி ரகுல் கிட்ட சொல்லுவாங்க. இதனால ஹீரோ பாத்தீங்கன்னா ரகுல் கிட்ட உண்மை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா மறைக்காம சொல்லிடுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் நம்ம ஹீரோ பிடிச்சி போய் நம்ம ரகுலும் பாத்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிடுவாங்க. இப்படி ஓகேன்னு சொன்ன கட்டத்துல தாங்க பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா நம்ம ஹீரோட எக்ஸ் ஒய்ஃப்க்கும் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிரு. அந்த ஆக்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா பழசை எல்லாமே மறந்து போயிடுவாங்க. அதுவும் எப்படி அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது எதுவுமே ஞாபகம் இருக்காது. காலேஜ் டைம்ல அவங்க லவ் பண்ணது அந்த விஷயம் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். இதுல டாக்டர் வேற நீங்க அவங்களுக்கு ஞாபகம் வரணும்னா இவங்களை உங்க கூடயே வேற வச்சுக்கணும்னு சொல்லிடுவாங்க. அது நம்ம ரகுலுக்கு பாத்தீங்கன்னா பிடிக்காது. எதுக்குன்னா காலேஜ் டைம்லயே அவங்க ரெண்டு பேருக்குமே ஒத்து போகாது. இதுல இவங்கள வேற கூடவே வச்சுக்கணுமான்னு சொல்லிட்டு அர்ஜுன் கபூருக்கும் நம்ம ரகுலுக்கும் நடக்க போற கல்யாண ஃபங்க்ஷனுக்கே பாத்தீங்கன்னா பூமி பெட்னேக்கரை கூட்டிட்டு போயிருவாங்க. அப்படி கூட்டிட்டு போன இடத்துல பூமி பெட்னேக்கருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சா, நம்ம ஹீரோ அவங்க எக்ஸ் ஒய்ஃப் கூட சேர்ந்தாங்களா இல்ல நம்ம ரகுல கல்யாணம் பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறதாங்க படத்தோட கதையே. இந்த படத்துல நம்ம அர்ஜுன் கபூர் பாத்தீங்கன்னா அவங்களோட நடிப்பு எப்பவும் போலதாங்க சூப்பரா இருக்கு அப்படி இருக்கலாம் சொல்ல முடியாது. அதை தாண்டி நடிப்புனா நம்ம பூமி பெட்னேக்கரோட நடிப்பு இந்த படத்துல ரொம்பவே நல்லா இருக்கு. அப்புறம் ரகுல் பிரீத்தும் பாத்தீங்கன்னா அவங்களோட நடிப்பு இந்த படத்துல நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அர்ஜுன் கபூரோட ஃப்ரெண்டா நடிச்ச ரெஹான், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அப்பாவா நடிச்ச சக்தி கபூர், இன்னும் நிறைய கேரக்டர் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்லாவே நடிச்சு கொடுத்துருக்காங்க. மாதிரி இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் எதுவுமே இல்லைங்க. மற்றபடி இந்த லவ்ஸ் காமெடி ஸ்டோரியில பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி பெருசா எதுவுமே இல்லைங்க. படத்தை சில காமெடிகளை பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன் சிலருக்கு சிரிக்க தோணும், ஆனா சிலருக்கு எரிச்சலா வரும். அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த படத்துல உள்ள காமெடி எல்லாமே. மற்றபடி இந்த படத்துல சாங்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சில சாங்ஸ் நல்லாவே இருக்கு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா சுமார் தாங்க. ஆனா என்ன உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலையா, நேரம் போகலையா, ஜாலியா அந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.